ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாம் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம அதான் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்துக்கிங்க, அப்படின்னா தான் புரியும். இன்றைக்கி நம்ம சில ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அது எப்படி இருக்குது, எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாலும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸில் இப்போ மந்த்லி சார்ட் எடுத்திருக்கோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மார்க் பண்ணியாச்சு 8170. இதுக்கு நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிக்கலாம். டிமாண்ட் ஜோன் எப்படி மார்க் பண்ணோம்? லுக் லெஃப்ட் அண்ட் டவுன் ஃபார் க்ரீன் எக்ஸைட்டிங் கேண்டில் இந்த இருக்குது. இதுக்கு லெகின் கேண்டில் இருக்குது, பேஸ் கேண்டில் 3 இருக்குது, லெக் அவுட் கேண்டில் இருக்குது. இதுக்கு நம்ம மார்க் பண்ணுறது அப்பர் பாடி ஆஃப் ஆல் பேஸ் கேண்டில் அண்ட் லோயர் விக் ஆஃப் ஆல் பேஸ் கேண்டில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் வரைய முடியாது. ரிட்ரேஸ்மெண்ட் வரைய முடியலன்னா அது ஈக்குலிபிரியம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் செக் பண்ணிக்கலாம். ட்ரெண்டுக்கு வீக்லி போனோம். ஏன் போகணுன்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு கிளாஸில் இருக்கோம், பார்க்காதவங்க பார்த்தீங்க. 7th கேண்டில் ஒரு வெர்டிக்கல் லைனு, அது பைசெக்ட் ஆகிற மூவிங் ஆவரேஜில் ஒரு ஹரிசாண்டல் லைனு வரைஞ்சிக்கலாம். மார்க்கெட்டு சைடுவேஸில் இருக்குது. இப்போ நம்ம அப்ட்ரெண்டு கன்சிடர் பண்ண முடியாது, சைடுவேஸில் இருக்குது. இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எது இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கிது. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ டே டைம் ஃப்ரேம் போயிட்டான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு இதே ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? க்ரீன் கேண்டிலு, லெக்கின் வந்து ரெட் கேண்டிலு, இது ஒரு பேஸ் கேண்டில். இந்த கரண்ட் கேண்டிலை வந்து எப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 30 மினிட்டு 10 மினிட் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் கேண்டில்ஸு. நம்ம 5 மினிட்டு 15 மினிட்டு 75 மினிட்ஸு 125 மினிட்ஸு இதுதான் கம்ப்ளீட் கேண்டில். இந்த மாதிரி 10 மினிட் கேண்டில் இந்த மாதிரி கேண்டில்லாம் எடுத்தோம்னா அப்போ வந்து இந்த கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா இது கம்ப்ளீட் கேண்டில் தான். அதை ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அதுவும் நம்ம கிளாஸில் இருக்குது, அதையும் பார்த்திங்க. இங்கே வரைஞ்சிக்கலாம். இது நம்மளுக்கு இமீடியட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஒரு ஜோனு, ஆனால் இது நல்ல இதெல்லாம் இல்லை, இதுதான் கார்பேஜ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் இருக்கும். அப்போ நம்ம இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். 75 மினிட்ஸ் 30 days. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. இங்கே பாருங்கள், ட்ராப் பேஸ் ரேலி, இதுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு.
மினிட்ஸில் இங்கே ஒரு ஜோன் இருக்குது, 7985 இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இது ஏன் நம்ம விக் டு விக் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரெஷரில் இங்கே இருந்த ஒரு ஜோனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு, கம்ப்ளீட்டாக மேலே போய் க்ளோஸ் ஆகி பேக் டு பேக் ஃபார்ம் பண்ணிடுது. ஒரு 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஏன்னா இது நல்ல மூவில் இருக்குது, அதனால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்து ஏதாச்சும் ஒன்று வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இம்மீடியட்டாக நான் இங்கே தான் இருக்குது நல்ல ஜோன். நம்ம 75 மினிட்ஸில் வந்தது. 15 மினிட்ஸில் 1 2 3 4 5 இருக்குது. இந்த கேண்டில் வேணாம். நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 7986 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை, நல்ல ஜோனே இல்லை. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்னா இது 7912.97, அதுக்கு ஸ்டாப் லாஸ் இது. அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம 75 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, 7985.41 ஒன்று இருக்குது. இல்லை நம்மளுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமோட கோயின்சைட் ஆகிற மாதிரி மந்த்லியில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எங்கன்னா இந்த 7205.83 7153.90 ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் இருக்குது. இது நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துக்கலாம், மந்த்லி டார்கெட்டுக்கு. இல்லை அப்படின்னா இதில் இருக்கு பாருங்க, 7985.41 7912.97 இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குங்க, 7936.87 இதோட ஸ்டாப் லாஸு. இதோட ஸ்டாப் லாஸு 7821. இதுக்கு வந்து நம்ம 1:1 டார்கெட் வச்சுக்கலாம். மந்த்லியில் பாருங்களேன், இது வந்து நல்ல ஜோன். ஏன் அப்படின்னா இது இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் போயிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜோன். இந்த ஜோனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுத்துக்கிங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அட்கோ எடுத்துருக்கோம். அட்கோவில் வந்து நெக்ஸ்ட் டே சார்ட்டுக்கு வரலாம். இங்கே மார்க் பண்ணலாம், பட் இது ஆல்ரெடி டெஸ்டட் இந்த. ஸோ நம்ம இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கலாம். 83.80 81.67 நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துக்கலாம். இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேமோட கோயின்சைட் பண்ணி மந்த்லிக்காண்டி ட்ரேட் எடுக்கலாம்னா இங்கே இருக்குது 57.44 56.88. பட் இங்கே ப்ரைஸ் வர்றதுக்கெலாம் இன்னும் டைம் ஆகும், ஏன்னா இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இம்மிடியேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? 84 நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை விட கீழே போய் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தோம்னாலும் இன்னும் ஒரு நல்ல ட்ரேட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடு.
நீங்கள் நெக்ஸ்ட் எடுக்கிறது இந்த ட்ரேடு எடுத்தோம் நம்ம டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். 5 இருக்கு, 5 பேஸ் கேண்டில் இருக்கு. இது அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா ஒர்த்து தான். இந்த கேண்டில் பாருங்க, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருச்சு, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ இந்த ஜோனில் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோனை நெக்ஸ்ட் இருக்கிற கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜோன் வந்து இந்த ஜோனோட விக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதோட விக்குக்கு ரியாக்ட் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ இதுவும் க்ளோஸ்டு, இந்த ஜோனும் ஃபுல்லாக க்ளோஸ்டு, இந்த ஜோனும் ஃபுல்லாக, இந்த ஜோனும் ஃபுல்லாக க்ளோஸ்டு. இப்போ இந்த ஜோன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இதுதான் பேலன்ஸ். இப்போ இது ரெண்டையுமே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பு அதுக்கு 102 தான், 102. சீக்கிரமே அதை பிரேக் பண்ணிடும். ஏன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லா அப் ட்ரெண்டுமே ஹையர் ஹைஸ் தான் போயிருக்கு. இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இதை விட இது ஹை, இதை விட இது ஹை, இதை விட இது ஹை. நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்டு வந்து இங்கே கன்சாலிடேட் ஆகி இது நெக்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இந்த ட்ரேட் எல்லோரும் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டேன். வேறு எந்த பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணல இதில் எடுத்துக்கிட்டு $91.15 ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸோட வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 2 சார்ட்டோடது இவ்வளோதான். எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இந்த சார்ட் சேவ் பண்ணி நம்ம குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க்கில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கிங்க, அதில் பார்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப இல்லை நீங்கள் ஏதாச்சும் குரூப்பில் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போடலாம். ஆக்சுவலாக குரூப்பில் வந்து ஸ்டாக்லாம் சொல்கிறீங்க, அது என்ன தெரியுமா சொல்கிறீங்க, அதுக்கு முந்தின நாள் எதெல்லாம் ஹையில் இருக்கோ அந்த ஸ்டாக்காக சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்டாக்லாம் சொல்லக்கூடாது. எதெல்லாம் வந்து நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்டாக் மட்டும்தான் நம்ம இது பண்ணலாம். அதில் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கொடுத்த ஸ்டாக் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. நான் இதில் 2 எடுத்திருக்கேன்னா இது வந்து ஆல் டைம் ஹையோட கொஞ்சம் தான் கீழே இருக்குது. இது இப்போ பிரேக் பண்ணிடும். இந்த இது நம்ம இதில் சொன்ன மாதிரி தான் இந்த 102 இந்த இதில் பிரேக் பண்ணிடும். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஹையர் ஹைஸில் தான் போய் க்ளோஸ் ஆகிட்டு. இங்கேருந்தே பாருங்களேன், ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இப்போ ஹை லோ ஹை லோ ஹை இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஈஸியாக அதை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போயிடும். ஆல் டைம் ஹை என்னன்னு பார்ப்போம். டைம் ஹையே இதுதான். இதெல்லாம் இந்த தடவை பிரேக் பண்ணி தட்டி எறிஞ்சிட்டு போயிடும். ரைட்டுங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஷேர் அனலைஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம குரூப்பில் போடுங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம்.